ஆல். இன்னைக்கு நம்ம கியூப்ஸ் பார்க்க போகிறோம். கியூப்ஸ்னால் தமிழில் கனசதுரம் சொல்லுவாங்க. அது ஓரியன்டான சம்ஸை இதில் பார்க்க போகிறோம். ஓகே, கியூப்ன்றது ஒரு ஸ்கொயருடைய 3 டைமென்ஷன், அதாவது முப்பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும், அதாவது கியூப் ஷேப்பில் இருக்கிற ஐஸ் கட்டியாக இருந்தால். ஸோ இப்போ ஒரு கியூபுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எத்தனை கார்னர் இருக்குது அப்படின்னா மொத்தம் 8 கார்னர் இருக்குது. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஒரு கியூபுக்கு கார்னர்ஸ் 8 இருக்கும். ஓகே, அதே மாதிரி எட்ஜஸ்ன்றது இந்த பகுதியை சொல்லுவாங்க. இந்த மாதிரி எட்ஜஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 எட்ஜ் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு 1 2 3. ஸோ இதையும் சேர்த்துடக்கூடாது, ஏன்னா இது ரெண்டுத்துக்குமான எட்ஜு. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் எட்ஜஸ் வந்து 12 இருக்கும். சர்ஃபேஸ் பக்கங்கள், இப்போ இது ஒரு பக்கம் சொல்லலாம், இது ஒரு பக்கம் சொல்லலாம், டாப் ஒரு பக்கம் சொல்லலாம், பாட்டம் ஒரு பக்கம் சொல்லலாம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃப்ரண்ட் பேக், அப்படி பக்கங்களை கணக்கு எடுத்தீங்கன்னா சர்ஃபேசஸ் மொத்தம் 6 பக்கங்கள் 6 ஃபேஸஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ மொத்தம் 8 கார்னர் இருக்கும், 12 எட்ஜ் இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக ஒரு இதே மாதிரி டப்பாவை கூட பார்த்தீங்கன்னா கூட அதை வச்சு கவுண்ட் பண்ணி பார்த்தாலுமே 8 கார்னர்ஸ் தான் இருக்கும், 12 எட்ஜ் இருக்கும், 6 ஃபேஸ், அதாவது 6 பக்கம் இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம் அப்படின்ட்டு 6 ஃபேஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக பிரிப்பாங்க. இப்போ இது இருக்குன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்கு. இதை வந்து 3 சின்ன சின்ன கியூபாக பிரிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஓகே, எப்படி பிரிக்கிறாங்கன்னா 1 2. இப்போ இங்கே 2 லைன் வந்திருக்கு, சரி வேணாம் ஒரு லைனாகவே பிரிக்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்கு, இப்போ இது ஒரு லைனாக வரும்போது என்ன ஆகுது, 2ஆ பிரியுது, 1 2ன்னு பிரியுது. இதுவே 2 லைன் வந்தால் என்ன ஆகும், 3ஆ பிரியும். இப்போ 2 லைன் வரப்போ 1 2 3. ஸோ இதே மாதிரி இங்கேயும் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கிராஃபில் பார்த்தா தெரியும், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். இப்போ கோடு வந்து ஒய் ஆக்சிஸ், அதாவது இப்படி வருதுன்னு வைங்களேன், 1 2ன்னு பிரியுது. அதே மாதிரி கிராஸாக போகுது, இப்படி வருதுன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும், இது 1 இது 2, இது 1 இது 2, மொத்தம் 4ஆக பிரியும். அப்போது உங்களுக்கு கட்ஸு 1 இருந்ததுன்னா பாக்ஸ் ஸ்கொயர்ஸ் 2 வரும்னு அர்த்தம். இப்போ இங்கே வந்து இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லைன் வருது, 2 பாக்ஸாக ஸ்பிளிட் ஆகுது, 2 லைன் வருது, 3 பாக்ஸாக ஸ்பிளிட் ஆகுது. ஸோ கட்ஸை நீங்கள் கட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை லைன் வருது, லைனை தான் கட்ஸ்ன்னு சொல்கிறேன் நான். லைன் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பாக்ஸ், அதனால் உருவாக்கப்படுற கட்டங்கள் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கும் இந்த சைடு லைன் வர்றதுனால. அதே மாதிரி ஒயில், அதாவது இந்த கோஆர்டினேட், இப்படி வர்றது ஒய் கோஆர்டினேட்டு. அதே மாதிரி எக்ஸுக்கு பேரலாக ஒரு கட்டு வருதுன்னு வைங்களேன். இப்போ என்ன ஆகுது, இது 2 பாக்ஸாக பிரியுது. பாட்டம்லேயும் இது 1 இது 2ன்னு போடலாம். ஸோ இப்படி ஒரு கட்டு வந்தாலும் இது 1 2ன்னு பிரியும். அப்போது கீழேயும் ஒய் ஆக்சிஸில் ஒரு கட்டு விழுந்தால் எத்தனை பாக்ஸ் கிரியேட் ஆகும், ஒய் ப்ளஸ் 1 பாக்ஸ் கிரியேட் ஆகும். இதே மாதிரி இசட் ஆக்சிஸ்னா எது, இந்த டைமென்ஷன் 3rd டைமென்ஷன் சொல்லுவாங்க, முப்பரிமாணம். ஸோ இப்போ இங்கே ஒரு கட்டு விழுது அப்படின்னா இது 1 இது 2 பிரியும். அதே மாதிரி ஒரு கட்டு விழுந்தால் 2 பாக்ஸ் கிரியேட் ஆகும், 2 கட்டு விழுந்தால் 3 பாக்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ இது 2 கட்டு விழுதுன்னு வைங்களேன், 1 2 3 அப்படி பிரியும். ஸோ மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம்னா, ஒரு எத்தனை லைன்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாக்ஸ் போடுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்படின்னா, இப்போ மொத்தம் இது இந்த டயக்ராம்ல எடுத்துங்க, சின்னதாகவே போடுறேன். ஓகே, 1 2 லைன் விழுது. இங்கே இங்கேயும் 2 லைன் விழுது, இங்கேயும் 2 லைன் விழுது. ஸோ பாட்டம்லேயும் 2 லைன், இங்கேயும் 2 லைன், இங்கேயும் 2 லைன். அப்போ இதில் மொத்தம் எத்தனை குட்டி குட்டி கியூப்ஸ் இருக்கு அப்படின்னா, மொத்தம் எக்ஸ் வந்து 2 லைன், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 3,
ஒய் வந்து 2 லைன் இருக்கு. ஒய்னா இப்போ எக்ஸ்னா 2 லைன், எக்ஸுக்கு 1 2 லைனு. அதே மாதிரி ஒய்ல பார்த்தீங்கன்னா 1 2 லைனு. இசட் பார்த்தீங்கன்னாலும் 2 லைன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 1 என்னவா இருக்கும்? 3. இசட் பிளஸ் 1 3 இருக்கும். அப்போ உங்களுக்கு மொத்தம் எத்தனை பாக்ஸ்ன்றது எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு ஒய் பிளஸ் 1 இன்ட்டு இசட் பிளஸ் 1, அதாவது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, அதாவது 27 சின்ன சின்ன கியூபா கிடைக்கும் உங்களுக்கு. பெரிய இதுவை 3ஆ பிரிக்கிறது. ஓகே, இன்கேஸ் இங்க வந்து உங்களுக்கு 2 கட்டு தான் விழுது, சாரி 1 கட்டு தான் விழுது அப்படின்னு வைங்களேன், ஒரே ஒரு கட்டு தான் பண்றாங்க அப்படின்னா என்ன ஆகும்? இசட் வந்து 1ஆ இருக்கும், இசட் பிளஸ் 1 2ஆ இருக்கும். அப்போ இங்க 2 இருக்கும். அப்போ 18 பாக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம், 18 கியூப்ஸ் தான் கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ 3ஆ பிரிச்சுட்டாலே 27 வந்துடும் அப்படின்னு கிடையாது. அது எல்லா சைடுமே ஈக்குவலா பிரிச்சா தான் உங்களுக்கு 27 வரும். பேசிக் ஃபார்முலா என்னன்னா, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லைன்ஸ், எத்தனை லைன்ஸ் இதுல வருதோ அது பிளஸ் 1 இன்டூ எல்லா கோஆர்டினேட்ஸும் எல்லா பக்கங்களுக்கும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா உங்களுக்கு எத்தனை கியூப் ஃபார்ம் ஆகும்னு தெரியும். ஓகே, இதுல n கியூப், என்னன்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா நம்பர் ஆஃப் length of a bigger size side divided by length of smaller side. இப்போ இது வந்து 3 யூனிட் இருக்குன்னு வைங்களேன், 3 மீட்டர் இருக்குன்னா இது 1 மீட்டர் இருந்ததுன்னா என்னன்றது 3/1, அதாவது 3 வரும். ஓகே, இன்கேஸ் இங்க வந்து n வந்து 6ஆ இருக்கு, இங்க வந்து சைடு லென்த் வந்து 1ஆ இருக்கு அப்படின்னா 3 பாக்ஸ் 3னா 2 தான் வந்தாகணும். ஸோ அப்பயும் வந்து 6/2 3 வரும். ஸோ பிக்கர் லென்த், இதோட டோட்டல் லென்த் டிவைடட் பை ஸ்மாலர், சின்ன பாக்ஸோட லென்த் தான் என்னன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ சம்ஸ் போகும். ஓகே, இது வந்து 3x3 3க்கு 3 மடங்கு இருக்கிற கியூப் ஒன்று. இதுல 3 பக்கம் கலர் இருக்கிற, இப்போ இதுல என்னன்னா 2 சைடு வந்து எல்லோ அடிக்கிறாங்க, ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் அடிக்கிறாங்க, டாப்லயும் பாட்டம்லயும் ரெட் அடிக்கிறாங்க, லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ப்ளூ அடிக்கிறாங்க. ஸோ 2 சைட்ல ஒரே கலர் அடிக்கிறாங்க. இப்படி அடிக்கும் போது 3 கலர் இருக்கிற பக்கங்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கியூப்ஸ் வித் 3 சைட், 3 பக்கம் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கார்னர்ல இருக்கிறது 3 சைடு இருக்கும், 3 கலர் இருக்கும். இந்த கார்னர்ல இருக்கிறது 3 கலர் இருக்கும், எல்லோ கிரீன் ப்ளூ, பாட்டம்ல ரெட் இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னரு, இந்த கார்னரு, இந்த கார்னரு, இந்த கார்னரு, இந்த கார்னரு, ஒரு கார்னர் மறைஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்படி ஒரு பிக்சர் போட்டீங்கன்னா இந்த கார்னர் மறைஞ்சிருக்கும். ஸோ மொத்தம் 8 கார்னர்ல உங்களுக்கு 3 கலர் இருக்கும். ஓகே, ஸோ எப்பவுமே கார்னர்ன்றது 8 பக்கம் தான் இருக்கும், கார்னர் மாறவே மாறாது, கவுண்ட் 8 கார்னர் தான் இருக்கும். ஓகே, 2 பக்கம் இருக்கிற கலர்ஸ், 2 பக்கம் இருக்கிறது எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 2 கலர் இருக்கிறது. இப்போ இது எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லோ இருக்கு, ப்ளூ இருக்கு, உள்ள இருக்க போறது ஃபுல்லா வெள்ளையா தான் இருக்கும், ஏன்னா அது வெளியில தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, உள்ள பெயிண்ட் அடிக்கல. ஸோ இப்போ இந்த 2 பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு கலர் இருக்கும். இது 1, இது 2, இதே மாதிரி இது 3, இது 4. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் மட்டும் தான் இருக்கும், எல்லோ மட்டும் தான் இருக்கும், வேற எந்த கலரும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இருக்கும். ஸோ நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இங்க இந்த பக்கம் 4 இருக்க மாதிரி இந்த பக்கமும் 4 கணக்கு பண்ணக்கூடாது, ஏன்னா இங்க வர 4 சரி. இது வந்து இதுக்கு 2த்துக்கும் புது, அப்போ இது மட்டும் தான் எக்ஸஸா இருக்கும் இதுல. அதே மாதிரி இதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் ஒன்று இருக்கும், ரைட் சைடு. அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா என்னவா வருதுன்னா n-2 × 12 அப்படின்னு போடணும். n-2ன்றது என்னன்றது நீங்க என்னன்னு கண்டுபிடிக்கிறது, என்னன்றது பிகர் லென்த் ஆஃப் பிகர் லென்த், 3ன்றது தான் பிகர் லென்த், 3 டிவைடட் பை 1, அதாவது 3 தான் பெரும்பாலும் வரும். ஸோ என்னன்றது 3 கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ 3 - 2 × 12, அதாவது 1ன்னு வரும், 12. அப்போ 12 பாக்ஸ்ல 2 சைடு மட்டும் கலர் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4, இதே மாதிரி பேக் சைட்லயும் ஒரு 4 இருக்கும். அது போக இந்த சைடு ஒரு 2, 4 4 8, அது போக இந்த சைடில் 2,
இந்த சைடில் ஒரு 2, மொத்தம் 12 பாக்ஸில் வந்து 2 கலர் இருக்கும். ஒரே இதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லோ ப்ளூ இருக்கு, இங்க வந்து ரெட் அண்ட் ப்ளூ அந்த மாதிரி கலர் மாதிரி இருக்கும். பட் 2 சைடு அந்த கியூபுக்கு 2 சைடுல கலர் இருக்கும். இப்ப ஒரே ஒரு கலர் மட்டும் இருக்கிறது எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா n-2 ஹோல் கியூப் இன்டூ 6, சாரி ஹோல் ஸ்கொயர் இன்டூ 6. இங்க இது அப்படியே ஏறிட்டே வரும். இது ஒரு கலரும் இல்லைன்னா n-2 ஹோல் கியூப், அவ்வளவுதான். இப்போ இங்க ஸ்கொயர் எதுவுமே இல்லை, இங்க ஸ்கொயர் ஆகுது, இங்க கியூப் ஆகுது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ஒரு கலர் இருக்காம இருக்கும். அது மாதிரி எல்லா சர்ஃபேஸ்லையும் ஒன்று இருக்கும் இந்த பிக்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ மொத்தம் 6 சர்ஃபேஸ் இருக்கு, அப்போ 6 இருக்கணும். அதை ஃபார்முலாவுக்கு போட்டாலும் 3, n வந்து 3 - 2 இன்டூ 6 போட்டிங்கன்னா 6 பக்கங்களில் ஒரே ஒரு கலர் இருக்கிற கியூப் கிடைக்கும் நமக்கு. எந்த கலருமே இல்லாத கியூப் எத்தனை இருக்கு அப்படின்னா n-3 3 - 2 ஒரு கியூப் மட்டும் எந்த கலருமே இருக்காது. எப்படி பார்த்துக்கலாம்னா இப்போ இது பிரிங்க, இது 3ஆ பிரிக்கிறீங்கன்னு வைங்களேன். இது பாட்டம், இதுக்கப்புறம் நடுவில் ஒன்று இருக்கும், நடுவில் கரெக்டாக வரல. ஸோ நடுவு லேயர்ல இந்த நடுவு லேயர்ல நடுவில் இருக்கிற இந்த பாக்ஸ் இருக்கு, டாப்ல இதே மாதிரி இருக்கும். ஸோ டாப் லேயர்ல இருக்கும். இதுக்கு அடுத்தது இந்த ரோலே அடுத்தது இருக்கிறதுக்கு எந்த ஒரு நடுவில் இருக்கிறதுக்கு எந்த பெயிண்டும் பட்டிருக்காது. ஏன்னா அது இன்டீரியரா இருக்கு, ரொம்ப உள்ள இருக்கு. இதை பாட்டம்ல எடுத்துட்டீங்கன்னா பாட்டம்ல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு சைடு விழுந்துட்டு இருக்கும், டாப்ல இருக்கிறதுக்குமே விழுந்திருக்கும். ஆனா நடு ரோல இதுக்கு அடுத்ததா வர்றதுல எந்த கலருமே பட்டிருக்காது. ஸோ அது ஒண்ணுதான் எந்த கலருமே படாத ஒரு ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பேசிக்காக அவங்க கேட்பாங்க, எது 2 பக்கம் அடிச்சிருக்காங்க, ஒரு பக்கம் அடிச்சிருக்காங்க, இதோட கவுண்ட் எத்தனை அப்படின்றது தான் உங்களுக்கு சம்ஸ்ல வரும். ஸோ ஃபார்முலாஸ்ல ஞாபகம் வச்சுங்க. கார்னர் 8 கார்னர் தான் இருக்கும், 8 கார்னர்ல மட்டும் தான் 3 கலர் இருக்க வாய்ப்பு உண்டு. 2 கலருக்கான ஃபார்முலா n-2 × 12. ஒரு கலர் இருக்கிறதுக்கு வந்து n-2 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 6. எந்த கலருமே இல்லாத n-2 ஹோல் கியூப். ஓகே, நெக்ஸ்ட் போவோம்.